தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்போ? அப்பொழுது. எப்போ? கவலைப்படாமல் ஜெபிக்கணும். இது ஆப்போசிட்டாக தான் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஜெபிக்காமல் கவலைப்படுறது. வேதம் சொல்லுது ஆப்போசிட்டாக. கவலைப்படாமல் ஜெபின்றார். கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லு எல்லாத்தையும். ஆண்டவர் பேரில் விசுவாசத்தை வைங்கிறார். கவலைப்பட வேணாம், ஜெபம் பண்ணுங்கிறார். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணுறார். நம்ம ஜெபம் பண்ணுறது கிடையாது, கவலை தான் படுறோம். அதுதான் தப்பு பாருங்கள். அப்புறம் சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், கடைசியாக சகோதரரே கவனிங்கப்பா, உண்மை உள்ள வேலைவைகளோ, ஒழுக்கமுள்ள வேலைவைகளோ, நீதி உள்ள வேலைவைகளோ, கற்புள்ள வேலைவைகளோ, அன்புள்ள வேலைவைகளோ, நற்கீர்த்தி உள்ள வேலைவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து பாருங்கள். அவைகளையேன்னா அவைகளை மாத்திரம் சிந்தித்து பாருங்கள். மைண்டில் எதை வைக்கணும், எதை வாசிக்கணும், எதை கேட்கணும், எதை டிவியில் பார்க்கணும், என்ன மாதிரி இன்புட் கொடுக்கணும் மைண்டுக்கு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா இது வழியாக தான் வியாதியே வருதுன்றார். நிறைய வியாதிகள் இது மூலமாக வந்துடுது. வெறும் சரீரத்திலேருந்து வர்றதில்லை, வெறும் அது சரீரத்தை வேறாக கொண்டதில்லை அந்த வியாதிகள்ன்றார். சில வியாதிகள் எங்கேருந்து வருது? இந்த மாதிரி மனதிலே தாக்குதல் ஏற்பட்டு, இருதயத்தில் தாக்குதல் ஏற்பட்டு, வாழ்க்கையில் இருக்கிற மற்ற நெருக்கடிகள் மூலமாக சரீரத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்றார். இப்போ எதை சிந்திக்க சொல்கிறாரு? நல்லா யோசித்து பாருங்கள். ஏற்கனவே சொல்லிட்டார் கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ தான் தேவ சமாதானம் உள்ள ஆட்கள்னு சொல்லிட்டார். இப்போ சொல்கிறாரு, உண்மையுள்ள வேலைவைகளோ, ஒழுக்கமுள்ள வேலைவைகளோ, நீதி உள்ள வேலைவைகளோ, கற்புள்ள வேலைவைகளோ, அன்புள்ள வேலைவைகளோ, நற்கீர்த்தி உள்ள வேலைவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டுருங்கள். ஒரு தடவையும் எதை சிந்திக்கிறோன்றதை யோசித்து பாருங்கள். எதாவது சிந்திக்கும் போது கேள்வியை கேளுங்க. இது உண்மையா? ஒழுக்கம் உள்ளதா? இது உண்மை உள்ளதா? நீதி உள்ளதா? கற்புள்ளதா? அன்புள்ளதா? நற்கீர்த்தி உள்ளதா? இது புண்ணியமா? புகழா? அதை மட்டும் சிந்திங்க. யாரோ என்னத்தையும் சொல்கிறாங்களோ அதை எடுக்காதீங்க, அதை சிந்திக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் பார்க்குற எல்லாத்தையும் கொண்டு மனசில் வைக்காதீங்க. கம்ப்யூட்டரில் டிலீட் பண்ணுற மாதிரி கர்த்தர் கொடுத்துருக்குறார். நம்மளுக்கு டிலீட் பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்துருக்குறார். மைண்ட்லேருந்து தூக்கி எறியக்கூடிய சக்தியை மனதில் என்ன வைக்கணுமோ அதை மட்டும் தான் வைக்கணும். எதை வைக்கணும்? ஒன்லி குட் திங்ஸ். அதையே சிந்தித்து கொண்டிருக்கின்றார். என்ன அற்புதமான ஆலோசனை பாருங்கள்.